நான் ஃபர்ஸ்ட் வந்து என் அப்பா அம்மாவுக்கும் ஜீ தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கேயோ இருந்து என்ன வந்து நம்ம வந்து நிக்கிறதா காரணம் ஜீ தமிழ் தான். 2018 வந்து காமெடி கில்லாடிஸ் அப்படின்னு ஒரு ஷோ மூலியமா எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா ஷோ நேம் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னதில்ல, சொல்ல வாய்ப்பும் கிடைச்சது இல்ல. இப்ப நான் சொல்றேன், நான் வந்து காமெடி கில்லாடிஸ் ஷோ மூலியமா ஜீ தமிழ் வந்து என்ன அறிமுகப்படுத்தினாங்க. 2008 தான் ஜீ தமிழ் குடும்ப விருதுகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. எங்க ஷோ வந்து ஒரு 6 மாசம் ஆச்சு. ஓகே, நான்வெஜ்ல வந்து யாரோ உங்களெல்லாம் நாமினேட் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. பட் ஆனா பண்ணல. ஓகே, அடுத்த வருஷம் பண்ணிடுவாங்க. அடுத்த வருஷம் என் ஷோ இல்ல. சரி, ஓகே, அடுத்த வருஷம் பண்ணிடுவாங்க. நான் ஜீ தமிழ் சீரியல் பண்ணல. ஓகே, அடுத்த வருஷம் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படி போய் இப்ப 2023 எனக்கு அவார்டு வாங்கினது வந்து அவார்டு வாங்கணும் அப்படி கூட எனக்கு ஆசை வந்தது இல்லை. பட் இந்த நாமினேஷன், இந்த மெடல் வாங்கணும் எனக்கு வந்து ரொம்ப ஆசை. எனக்கு வந்து பேசலாம் கூட தருவாங்க. இதை நம்ம வந்து வாங்கணும், இந்த மெடல் வாங்கணும் கண்டிப்பா. இந்த மெடல் நம்ம கழுத்துல தொங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், ஏங்கி இருக்கேன், அழுதுருக்கேன். நிறைய விஷயம் இதுக்கு என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இது எப்படா நமக்கு வரும் நினைச்சிருக்கேன். ஆனா இந்த 2023 மீனாட்சி பொண்ணுங்க ஃபைனலி நானும் இந்த மெடல் வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சோ மச் மீனாட்சி பொண்ணுங்க டீம் அண்ட் எங்க அப்பா அம்மா ஜீ தமிழ். அவ்வளவுதான். அடுத்த பெரிய வேலையில கண்டிப்பாக